2017 ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் தமிழர் பண்பாட்டு உரிமைக்கான நம்மளோட ஆதரவு தெரிவிச்சோம். 2018 ஸ்டெர்லைட் போராட்டம் துப்பாக்கி சூட்ல பாதிக்கப்பட்ட நம்ம சொந்தங்களை நேர்ல சந்திச்சு ஆறுதல் சொன்னோம். 2021 உள்ளாட்சி தேர்தலில் விஜய் மக்கள் இயக்க வேட்பாளர்கள் போட்டியிட்டு ஜெயிச்சாங்க. கல்வி விருது விழா நடத்தி சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகையும் பரிசும் கொடுத்தோம். 2024 தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பிச்ச உடனேயே CAA-வை எதிர்த்து அறிக்கை விட்டோம். அரசியல் கட்சி ஆரம்பிச்சு விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரவாண்டியில் நம்மளோட முதல் மாநில மாநாட்டை வெற்றி கொள்கை திருவிழாவை நடத்தினோம். தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், வீரமங்கை வேலுநாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் நம்மளோட 5 கொள்கை தலைவர்கள் அறிவிச்சோம். இந்தியாவிலே 2 பெண் ஆளுமைகளை கொள்கை தலைவர்கள் அறிவிச்ச ஒரே கட்சி நம்ம டிவிக்கு மட்டும்தான் என்ற பெருமையோடு அறிவிச்சோம். பெரியார் சொன்ன மாதிரியே அவர் சொன்னதுல நமக்கு ஏற்புடையதை மட்டும் எடுத்துக்கிட்டோம். அவரோட கடவுள் மறுப்பு கொள்கையில நமக்கு உடன்பாடு இல்லைன்னு ஓப்பனா அறிவிச்சோம். நமக்கு கடவுள் நம்பிக்கை உண்டுன்னு அறிவிச்சோம். யாரோட நம்பிக்கைக்கும் நாம் எதிரானது இல்லைன்னு தெளிவா அறிவிச்சோம். பெண் கல்வி, பெண்கள் முன்னேற்றம், சமூக சீர்திருத்தம், சமூக நீதி, இப்படி பெரியாரோட கருத்துக்களை நிறையவே ஏத்துக்கிட்டோம்னு அறிவிச்சோம். அண்ணல் அம்பேத்கரோட சம வாய்ப்பு, சமநீதி, சமத்துவத்தை ஃபாலோ பண்ணுவோம்னு அறிவிச்சோம். பெருந்தலைவர் காமராஜரோட மதச்சார்பின்மையை ஏத்துக்கிட்டதோட அவரோட நேர்மையான நிர்வாகத்தையே ஒரு கொள்கையா ஏத்துக்கிட்டோம்னு அறிவிச்சோம். வீரமங்கை வேலுநாச்சியாரோட மண் மீட்பையும் சமூக நல்லிணக்கத்தையும் பின்பற்றுவோம்னு அறிவிச்சோம். மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளோட விடுதலை வேட்கையையும் மக்களோட வாழ்வாதாரத்துக்காக உறுதியாக நிற்பதையும் பின்பற்றுவோம்னு சொன்னோம். எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும், என் மதமும் நம் மதம்னு சொல்லி மதச்சார்பற்ற சமூக நீதி தான் நம்ம கொள்கைன்னு அறிவிச்சோம். நம்ம கொள்கை எதிரி யாரு, அரசியல் எதிரி யாருன்னு ஓப்பனா அறிவிச்சோம். எல்லாத்துக்கும் மேல பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்ன்றத நம்மளோட அடிப்படை அரசியல் கோட்பாட்டா அறிவிச்சுட்டுதான் அரசியலுக்கே வந்தோம். நம்ம மதுரை மாநாட்டில் நம்மளோட தேர்தல் அரசியல் மற்றும் ஆட்சி அதிகார அரசியல் வழிகாட்டியா அறிஞர் அண்ணாவையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் ஏற்றுக்கிட்டதா அறிவிச்சோம். அப்புறம் இன்னனையும் நாம் இங்க பதிவு செஞ்சே ஆகணும். எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சுட்டுதான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போவாங்க. ஆனா நாம ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சியவே ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொருத்தரும் நம்மள அவங்க பிள்ளையா, மகனா, அண்ணனா, தம்பியா ஏற்றுக்கிட்டதும் இயல்பா நடந்துச்சு.